Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ இன்றைக்கி 6th புக்கினுடைய லாஸ்ட் யூனிட். ஸோ டேர்ம் 3ல் 3rd யூனிட், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆசிய ஜோதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இரக்கத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இலக்கம் ஒரு தலை சிறந்த பண்பு. பிற உயிர்களையும் நம்ம தம் உயிர் போல் நம்மளுடைய உயிர் மாதிரி எண்ணி அவங்கள காப்பாற்றணும், அதுதான் சான்றோர் போடுற உயிர் இறக்கம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கேள்விகள் வரலாம். இரக்கம் தலை சிறந்த பண்பு. மனிதர்களிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ளணும், பிற உயிர்களையும் தம் உயிர் போல எண்ணி கருதணும், அதுதான் சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம். அப்போ இவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். ஸோ இப்படிலாம் இதாவது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்லேயோ இதில் கேட்குறாங்க அப்படின்னா பேசிக்கான விஷயம்தான். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. உலக உயிர்கள் எல்லாம் துன்பம் இன்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். ஸோ ஓகேவா, ஜஸ்ட் அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது டேரெக்டாக சிலபஸில் இல்லை, பட் நான் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறேன், ஏன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன சொல்ல வர்றாங்க அந்த பாடலில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தர் பிரான். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அரசராக இருந்தார், நள்ளிரவில் அரச வாழ்வை விட்டுட்டு அவர் வெளியே வர்றாரு, ஓகேவா? அதற்கப்புறம் பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக, இது ஒரு கேள்வி. பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. ஸோ அந்த ஆட்டுக்குட்டியில் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி, அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். ஸோ அவர் வர்றாருப்பா. அப்போ பிம்பிசார மன்னனுடைய யாகத்துக்காக, அந்த யாகத்தில் பலி கொடுக்கறதுக்காக ஆடுகள் எல்லாத்தையும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு வலியால் துடிச்சு கொண்டுகிட்டு இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியை இவர் தன்னுடைய தோளில் வச்சு சுமந்து அங்கே போகிறாரு, அந்த யாகசாலைக்கு போகிறாரு. அங்கே மன்னனுக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறாரு. அந்த இதை தடுத்து நிறுத்துறாரு, அந்த உயிர்கொலையை நாடு எங்கும் தடுத்து நிறுத்துறாரு. அப்போ அதுதான் அங்கே கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேள்வி ஃபஸ்ட்டு, பிம்பிசார மன்னன் யாருடைய யாகத்துக்காக? பிம்பிசார மன்னனுடைய யாகத்துக்காக எந்த விலங்கு கொண்டு செல்லப்பட்டது? ஆட்டுக்குட்டியை ஆடு கொண்டு செல்கிறாங்க. தன்னுடைய தோளில் ஒரு ஆட்டுக்குட்டியை சுமந்து புத்தர் போகிறாரு, அறிவுரை சொல்கிறாரு, உயிர்கொலையை நாடு எங்கும் தடுத்து நிறுத்துறாரு. ஸோ இந்த பாடல் வரியை ஃபஸ்ட்டு ஐயா ஐயான்னு வரும், ஐயா அப்படிங்கிற மாதிரி வரும், ஓகேவா? அதற்கப்புறம் இந்த உயிரை பற்றி பேசுவாங்க. பாருங்களேன், வாழும் உயிரை வாங்கிவிடல் மண்ணில் எவர்க்கும் எளிதாகும். ஒரு உயிரை கொள்வது எல்லாராலையும் முடியும், ஆனால் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்தன் நினைக்கலும் ஆகாதையா. அதாவது ஒரு இறந்து கடந்த ஒரு உயிரை திருப்பி உயிர் பெற்று எழுந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு மன்னனே நினைச்சாலும் முடியாது. கரெக்டு தானே? யார் வேணால் ஒரு உயிரை கொன்றலாம் ஈஸியாக, ஆனால் திருப்பி அந்த உயிர் பிழைக்க வைக்கிறதுக்கு இறந்து போனவங்கள திருப்பி உயிரோட கொண்டு வர முடியுமா? ஒரு மன்னன் நினைச்சாலும் முடியாது. ஸோ அதாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பாடல் ஃபுல்லாக வரி ஃபுல்லாக ஒரு தடவை படிங்களேன், உங்களுக்கு ஈஸியாக இந்த வார்த்தைகள் புரியும். அஞ்சினாரே அப்படிங்கிற வர்றோம், ஆகாதையா இங்கே கீழே வாங்கலேன், அறிந்திலீரோ. ஸோ இதே மாதிரி இந்த வார்த்தைகள் வரும். அதேமாதிரி உயிருங்கிறது வார்த்தை வரும், ஐயா ஐயான்னு வரும். இன்னுயிராம் அப்படிங்கிற வார்த்தை வருதா? அப்போ இந்த உயிர் பிழைக்க, அப்போ இந்த மாதிரியான இந்த உயிர், ஐயா, ஆடுங்கிற வார்த்தைகள் வரும். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த 2 வரி முக்கியம். நேரிய உள்ளம் இறங்கிடு மேல் இந்த நீநிலம் முற்றும் ஆண்டிலாம். ஸோ இந்த வரிகள் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான். அந்த சொன்னேன்னா அறிந்திலீரோ, மூடரையா, எண்ணிலீரோ அப்படிங்கிற மாதிரி. இந்த உயிர்னு சொன்னேன்னா உயிர்னு இங்கே வருதா, உயிர்னு வருதா, ஐயான்னு வருதா, ஆடுன்னு வரும். இங்கே பாருங்களேன், ஆடுன்னு வருதா, ஆட்டின் தலையோடு ஆடுன்னு வரும். ஸோ இங்கேயே ஆடுன்னு வருதா, ஐயான்னு வருதா, இங்கேயே ஐயான்னு வருதா. ஸோ எல்லா இடத்துலையும் ஐயான்னு வரும். இங்கே ஆடுன்னு வருதா, அப்போ ஆடு, ஐயா, உயிர், இந்த மாதிரியான வார்த்தை. அதுக்கப்புறம் இந்த எண்ணிலீரோ, மூடரையா, ஸோ இந்த மாதிரியே முடிகிறது அப்படின்னா இந்த ஆசிய ஜோதி கவிமணி தேசிய விநாயகனார் அப்படிங்கிறத வச்சுக்கணும். ஸோ அதை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகனார். இவரை பற்றி பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அவரை பற்றி கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ சொல்லும் பொருளும் நமக்கு சொல்லகராதி டாப்பிக்கில் வரும். அஞ்சினர் அப்படின்னா பயந்தனர், எல்லாத்துக்கும் தெரியும். அஞ்சுறாங்க அப்படின்னா பயப்படுறாங்கன்னு அர்த்தம். கருணை அப்படின்னா இரக்கம், கருணையோடு இருங்க, இரக்கத்தோடு இருங்கன்னு சொல்கிறாங்களே. வீழும்னா விழும், ஓகேவா? ஆகாதுன்னா முடியாது, ஆகாது, இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னா முடியாதுன்னு அர்த்தம். நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம், நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம். அடுத்து முற்றும் அப்படின்னா முழுவதும், மாறி மலை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். மாறினா மலை. கும்பி அப்படின்னா வயிறு, வயிற்றை பார்த்து சொல்லுங்க, கும்பி அப்படின்னு சொல்லிக்கோங்க, ஓகேவா? பூதளம் அப்படின்னா பூமி, இதுக்கும் தெரிஞ்சது தான். பார்னா உலகம், உலகத்தை பார், எவ்வளோ பெருசாக இருக்குது, பார் அப்படின்னா உலகம், ஓகேவா? ஸோ அடுத்து பாடலின் பொருளை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, பெருசாக ஒன்றும் கண்டென்ட் இருக்காது. அதுக்கப்புறம் நமக்கு நூல்வெளி, இவரை பற்றி ரொம்ப முக்கியம். கவிமணி தேசிய விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். அப்போ எந்த நூற்றாண்டு? 20ஆம் நூற்றாண்டு, அதை வச்சுக்கோங்க. 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர், 36 இயர்ஸ், அதை வச்சுக்கோங்க. கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர், ஓகேவா? ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப்
ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. அப்போ இது கேள்வியாக வரலாம். ஆசிய ஜோதி எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? லைட் ஆஃப் ஆசியா. அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் இப்படி கேட்கலாம், ஆசிய ஜோதி லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை எழுதியவர் எட்வின் அர்னால்டு. லைட் ஆஃப் ஆசியா ஆங்கில மொழியில் எழுதப்பட்ட ஒரு நூலாகும். இது வந்து புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. ஓகேவா? ஸோ இப்படியெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். ஓகேவா? இது புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. ஓகேவா? அப்போ ஆசிய ஜோதிங்கிறது புத்தரின் வரலாற்றை கூறக்கூடிய நூல். அது ஆசிய ஜோதி எதை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது. லைட் ஆஃப் ஆசியாவை எழுதியவர் எட்வின் அர்னால்டு. ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் பேர்லாம். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர், எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர், ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை, எளிதாகும். பிரித்து எழுதுக. எளிது கூட்டல் ஆகும். எளிது கூட்டல் ஆகும். பாலை எல்லாம் அப்படின்னா பாலை கூட்டல் எல்லாம். பாலை கூட்டல் எல்லாம். பாலை எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். ஓகேவா? அப்போ இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். பாலை கூட்டல் எல்லாம். பாலை எல்லாம். இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். மலை கூட்டல் எல்லாம்னா மலையெல்லாம். இந்த இல்லிங்க வரல பாருங்க. மலை கூட்டல் எல்லாம் இல்லை, மலை கூட்டல் எல்லாம். அப்போ மலையெல்லாம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மனித நேயம்ங்கிற லெசனு. ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். மீதி இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்களேன், பிறருக்கென வாழ வேண்டும். மற்றவங்களுக்காகவும் நம்ம வாழணும். தனக்கென வாழாமல் பிறருக்கென வாழணும். அப்படி வாழ்கிறதுக்கு என்னென்ன வேணும்? அருள், பொறுமை, பரிவு, நன்றி உணர்வு, இன்சொல் பேசுதல், இதெல்லாம் வேணும். அப்போ எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தணும். அதுக்கு பேர் தான்ப்பா மனிதநேயம். ஓகேவா? அப்போ இது ஒரு கேள்வியாக வரலாம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல், அதுக்கு பேர் அது வந்து டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அது மனிதநேயம் அப்படிங்கிறது. மனிதநேயத்துடன் வாழ்பவர்களால் தான் இவ்வுலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை தமக்கென முயலானோ வந்தால் பிறர்க்கென முயலான உண்மையான புறநானூற்று அடிகள் கூறுகிறது. ஸோ இது ஒரு கேள்வி. இந்த வரிகளை கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்கலாம். புறநானூறுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ மனிதநேயத்துடன் வாழ்வர்களால் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை இந்த பாடல் வந்து கூறுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வள்ளலார் வந்து ஒரு நிகழ்வு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு சத்திரத்தில் திண்ணையில் படுத்திருப்பார். அப்போ வந்து காதில் வந்து தங்க கடுக்கன் போட்டிருப்பார். ஒரு திருடை வந்து அந்த தங்க கடுக்கனை வந்து கலட்ட ட்ரை பண்ணுவான். இவருக்கு அதை கண்டுபிடிச்சிருவார். இவன் நம்ம களவாட தான் ட்ரை பண்ணுறேன்னா அவர் கலட்டணும், அந்த திருடை கலட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாட்டுக்கு அமைதியாக இருந்துக்குவார். அந்த திருடை கலட்டிடுவான். ஸோ அப்போ இன்னொரு கடுக்கனையும் அவன் எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி திரும்பி படுப்பார். அவனுக்கு ஏதுவாக இருக்கிறதுக்காக திரும்பி படிப்பார். அவன் திரும்பி படுக்கிறப்ப வந்து அவன் இன்னொரு கடுக்கனையும் எடுத்துருவான். ஸோ அப்போ வந்து அவன் கிளம்புறப்ப இவர் வந்து சொல்லுவார் என்ன அப்படின்னா, இவை ரெண்டுமே வந்து தங்க கடுக்கன், இது ரெண்டுமே தங்க கடுக்கனை. ஸோ அதனால் நீ இதை வந்து குறைஞ்ச விலைக்கு வித்துறாத. நீ வந்து ஒரு கடுக்கனோட போன அப்படின்னா நீ திருடன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் நான் ரெண்டு பக்கம் திரும்பி படுத்தேன், நீ ரெண்டு கடுக்கனையும் எடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுலேருந்து இதை கேட்டுட்டு அந்த திருடை வந்து ரொம்ப வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்பான். அப்போ பாருங்களேன், இவ்வாறு தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். இது ஒரு கேள்வியாக வரலாம். தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் வள்ளலார். ஸோ யா வச்சுக்கோங்க, அந்த நிகழ்வை லைட்டாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வடலூரில் சத்திய தர்மசாலை. ஸோ ஓகேவா? தைப்பூசத்தன்னைக்கு அந்த இதெல்லாம் நம்ம நியூஸில் கூட பார்த்துருந்துருப்போம். ஓகே தானே? வடலூர் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார். பசித்தோருக்கு உணவு வழங்கும் வள்ளலாரின் மனிதநேய செயல் வடலூரில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஸோ இன்றைக்கு முடிக்க நடக்குது. அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சதான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படிங்கிறது சொன்னவர் வள்ளலார். ஓகேவா? வள்ளலாரை பற்றி நம்ம பின்னாடி நிறையா படிப்போம். யூனிட் 6 வள்ளலார் வருவார், ஹிஸ்ட்ரியில் வருவார், ஐஎன்எம்மில் வருவார். எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த சோசியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ அங்கே எல்லா இடத்துலையுமே வள்ளலார் வருவார். தமிழ்லையும் வருவார். ஓகேவா? அதுக்கப்புறம் அன்னை தெரசா வந்து இந்த நோய்வாய்ப்பட்டவங்க, தொழுநோயோடு அந்த இருந்தவங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சாங்க. அவங்க நிறையா பணி ஆற்றியிருக்காங்க, நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அதற்காக தான் அமைதிக்கான நோபல் பரிசு 1979 அவருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதிக்கான நோபல் பரிசு, நோபல் பீஸ் பிரைஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து அன்னை தெரசா அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. ஓகேவா? அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி. இவர் அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி. 2014 வாங்கியிருப்பார். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இவர் வந்து குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருப்பார். குறிப்பாக குழந்தை தொழிலாளர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். ஸோ இது ரொம்ப முக்கியம். குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 30 ஆண்டுகளில் 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். இந்த நம்பர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 ஆண்டு 86,000 குழந்தை தொழிலாளர்கள்.
உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் சென்றுள்ளார். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. குழந்தைகளின் கல்வி மற்றும் உரிமைக்காக நாடு கடந்து பரப்புரை ஆற்றி வருகிறார். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. கைலாஷ் சத்யார்த்தி அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ரொம்ப மெனக்கடணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அடுத்து புக் பேக் ஆன்சர். ஏன்னா இது வந்து நமக்கு டைரெக்டாக சிலபஸில் இல்லை, படிக்காமல் ஸ்கிப் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். நான் முக்கியமான இடத்த தான் சொல்கிறேன். மீதி தான் நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் டைம் ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். அதில் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இதெல்லாம் வந்து நான் சொன்னதை மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சு படிச்சுட்டு போயிருங்க. நீங்கள் ஹைலைட் பண்ணது ஏதோ 1-2 விஷயம் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து ரீட் பண்ணுறப்ப அப்படியே ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிட்டு போயிருங்க. அவ்வளோதான். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனித நேயம். ஓகேவா? அதே மாதிரி புக் பேக் ஆன்சர் எல்லாத்தையுமே படிச்சிருங்க, முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. ரொம்ப சிலபஸ்க்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைனா மட்டும் புக் பேக் ஆன்சரை விடுவோம். மற்றபடி எல்லா புக் பேக் ஆன்சரும் படிச்சிடணும். ஏன்னா எப்படினாலும் புக் பேக் ஆன்சர்லேருந்து கேள்விகள் வருது. சிலபஸில் இல்லாத டாபிக்னா கூட கேள்விகள் வருது. ஸோ கவனத்தில் வச்சுக்கோங்க. தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு டேஸுக்கான நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். அடுத்து வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கரெக்டா? அடுத்து கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளியிடம் அன்பு காட்டியவர். ஓகே தானே? ஸோ அடுத்து வேறு எதுவும் இருக்கா? சொற்றொடரில் அதெல்லாம் தேவையில்ல, குருவினா சரி, அவ்வளோதான். ஸோ அடுத்து முடிவில் ஒரு தொடக்கம். ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ வேணால் படித்து பாருங்கள், கதை நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஸோ அடுத்தது போயிடலாம். அணி இலக்கணம். ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஃபஸ்ட்டு அணினா என்னப்பா? அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். அதாவது ஒரு செய்யுளை வந்து அழகுபடுத்துறதுக்கு கவிஞர் என்னென்னமோ செய்கிறாங்களா, அதுதான் அணி. ஒரு செய்யுளை நான் அழகுபடுத்த போகிறேன், அதுதான் அணி. ஸோ இது முன்னாடி இருக்கும், அதை தான் படிச்சுக்கோங்க. ஸோ கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஓகேவா? மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது அணி. எப்பா அணி வந்து அழகுப்பா, ஒன்றை வந்து அழகுபடுத்தி சொல்கிறேன், சுவையோடு சொல்கிறேன், அதுக்கு தான் அணி உதவுது. அதுக்கு பேர் தான் அணி. அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க, ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா என்ன? இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா உள்ளது மாதிரியே கூறுறதுக்கு பேர் இயல்பு நவிர்ச்சி அணி. நான் வந்து மிகைப்படுத்த மாட்டேன், உள்ளது மாதிரியே சொல்லுவேன், ஆனால் நான் அழகாக சொல்லுவேன். அவ்வளோதான். உள்ளதை உள்ளதுபடியே, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளதை உள்ளதுபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். இது இன்னொரு பேர் தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணிக்கு இன்னொரு பேர் தன்மை நவிர்ச்சி அணி. ஒரு இது பாட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகர். நிறைய பேருக்கு தெரியும். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. ஸோ இந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ கவிமணி தேசிய விநாயகர் அவர்களால் எழுதப்பட்டது. ஸோ இது வந்து அணி வந்து இயல்பு நவிர்ச்சி அணி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார். அதனால் இதுக்கு பேர் இயல்பு நவிர்ச்சி அணி. அடுத்து உயர்வு நவிர்ச்சி அணி. அதாவது மிகைப்படுத்தி, இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். உயர்வு அப்படின்னா உயர்வாக சொல்கிறது, மிகைப்படுத்தி சொல்கிறது, எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறது, அவ்வளோதான். அப்போ மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு பேர் உயர்வு நவிர்ச்சி அணி. ஓகே தானே? ஸோ இங்கே வந்து ஒரு தாய் வந்து தாலாட்டு பாடுகிறார், ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறார். அந்த பாட்டை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஆகாச கங்கை, பாதாள கங்கை, இதெல்லாம் மிகைப்படுத்தி தானே சொல்லியிருக்காங்க. ஆகாச கங்கை பாதாள கங்கைலாம் இருக்கா? இல்லை. அப்போ இதெல்லாம் மிகைப்படுத்தி சொன்னது தான். அது இது பேர் தான் உயர்வு நவிர்ச்சி அணி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அணின்னு கேட்பாங்க. அந்த அணிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். உயர்வு நவிர்ச்சி அணி என்னன்னா, இயல்பு நவிர்ச்சி அணினா என்ன, அவ்வளோதான். ஸோ அடுத்து இந்த பாட்டில் என்ன அமைந்துள்ளது அப்படின்னா, இயல்பு நவிர்ச்சி அணி அமைந்துள்ளது. இயல்பு நவிர்ச்சி அணி அமைந்துள்ளது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து வேறு ஏதாவது கண்டென்ட் இருக்கா? ஸோ இந்த பின்னாடி இங்கனக்குள்ளே கொடுத்துருக்காங்க. பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. நீங்களே விடை அளிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா சிலபஸில், புதுசு நியூ சிலபஸில் வந்துருச்சு. அதனால் இதெல்லாம் இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன அணிகள்லாம் இருக்குது அப்படின்னு, மோதிரம்னு ஒன்று இருக்குது. ஸோ கம்பல்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. சூளாமணின்னு இருக்குது. சூளாமணி அப்படிங்கிறதுலாம் ஒரு அணிகளினுடைய பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க அதெல்லாம். ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. கடுக்கன் அப்படின்னு இருக்குது. வேறு என்ன இருக்குது? வளையல் இருக்குது, சீலை, இம்பு, சிலம்பு இருக்குது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இந்த சூளாமணி அப்படிங்கிறது பார்த்தோன்னே நான் சொல்கிறேன், சூளாமணிங்கிறது அணிகலனான்லாம் சிலருக்கு டவுட் வருது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் கலைச்சொல். மனிதநேயம் அப்படின்னா ஹியூமனிட்டி, கருணைனா மெர்சி. மனிதநேயம்னா ஹியூமனிட்டி, மனிதன், ஹியூமன், அப்போ மனித நேயம் ஹியூமனிட்டி. கருணைனா மெர்சி. உறுப்பு மாற்ற அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்றாங்க, அப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன். நோபல் பரிசு, நோபல் பிரைஸ். சரக்குந்து அப்படின்னா லாரி, ஓகேவா?
அவ்வளோதான். ஸோ இந்த யூனிட் முடிஞ்சு அடுத்து என்ன இங்கே ஏதோ சிபிஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிபிஆர் அப்படின்னா முதல்ல நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அந்த இடத்துல சிபிஆர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா, இதெல்லாம் சயின்ஸு அப்படி ரிலேட் பண்ணிக்குவோம். சிபிஆர் அப்படின்னா கார்டியோ பல்மோனரி ரெசசிட்டேஷன். ஓகேவா? யா வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. ஜஸ்ட்டு அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்குறோம், அந்த இடத்துல படிச்சுக்கிறோம். கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன். ஸோ என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட் எய்டு வந்து இந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுலாம் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுலாம் அங்கனக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இங்கே சிபிஆருங்கிறதுனால அந்த வார்த்தையை வந்துச்சு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ முடிஞ்சு 6th முடிச்சாச்சு. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.